நேற்று முக்கியமான ஆர்டிகல். இந்திய அரசியலமைப்பில் சரத்து 156 மாநில ஆளுநர் பதவி காலம். இது வந்து முக்கியமான ஆர்டிகல். ஸ்கூல் நம்ம பேப்பர்ல வந்துருக்குது. ஆளுநர் குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின்படி பதவியில் இருப்பார். ஓகே. ஆர்டிகல் 156. ஆளுநரின் பதவி காலம் பொதுவாக அவர் பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று ரொம்ப முக்கியமாக வந்து தினமணி பேப்பர்ல வந்துச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே தினமணி, தின ஹிந்து தான். ஆர்டிகல் 156 சம்பந்தமா அவங்க கொடுத்திருக்காங்க. கவர்னர் சம்பந்தமானது. ஓகே. அப்புறம் ஆர்டிகல் 157 கவர்னருக்கான தகுதிகள் பற்றது. ஆளுநர் வந்து பதவிக்கு தகுதியாக இருக்க அவர் பின்வரும் 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். 1, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயசுக்கு மேல இருக்கணும். கவர்னர் இருக்கிறவர் இந்தியன் சிட்டிசன் இருக்கணும், 35 வயசுக்கு மேல இருக்கணும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்றோம். ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் மாடல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி வந்து டெய்லிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அன்னைக்கு ஈவினிங் இல்லை அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உண்டான பிடிஎஃப் வந்து நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி NATRAJ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் லிங்க்ல நாங்கள் கொடுத்துருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த டெலிகிராம் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். நன்றி.